ஜனாதிபதியின் சித்திரை புத்தாண்டு வாழ்த்து. அனுர் அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ள சஜித். மீறினால் பாய போகும் சட்டம். மதுபான சாலைகள் தொடர்பில் வெளியான எச்சரிக்கை. இன மதவாதம் குறித்து அமைச்சர் சந்திரசேகர் வெளியிட்ட கருத்து. லண்டன் விமான நிலையத்தில் திடீரென வெடித்து சிதறிய கார். வீதியில் நூற்றுக்கணக்கான பயணிகள். கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய பயிற்றுனர் கைது. மினுவாங்குடையில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி. அன்னராசாவின் செய்தி தொடர்பில் வடக்கு ஆளுநரின் ஊடகப் பிரிவு விளக்கம். ஏப்ரல் முதல் வாரத்தில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகள் எவ்வளவு தெரியுமா? சூப்பர் முஸ்லிம் தீவிரவாத சித்தாந்தம். ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள எச்சரிக்கை. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக விசேட நடவடிக்கை. வாகன சாரதிகளுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை இழந்த அனுர. வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரித்தாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூறியுள்ளார். புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் அவர் இதனை கூறியுள்ளார். தமிழ் மற்றும் சிங்கள புத்தாண்டு இந்த செய்தியில் அவர் மேலும் தெரிவித்ததாவது: பௌதீக மற்றும் ஆன்மீக ரீதியாக புதிதாக எதிர்பார்ப்புகளை அடையாளப்படுத்தும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை நாடு என்ற வகையில் பல வெற்றிகளை அடைந்து கொண்டு சிறந்த மற்றும் புதியதொரு தேசத்தை உருவாக்கும் கனவிற்காக இடைவிடாமல் போராடும் வேளையில் நாம் கொண்டாடுகின்றோம். வீழ்ச்சியடைந்திருந்த நமது நாட்டை கடந்த சில மாதங்களாக மீண்டும் கட்டியெழுப்பி பொருளாதார, சமூக, அரசியல் ரீதியாக புதிய நிலைக்கு உயர்த்தி வைத்துள்ளோம். அந்த வெற்றிகள் அனைத்தும் இந்த நாட்டு மக்களுக்கே உரித்தாகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் மக்கள் மீது வைத்த நம்பிக்கையே நாட்டில் மாற்றம் ஏற்படுவதற்கு வழிவகுத்தது என்பதையும் வலியுறுத்த வேண்டும். பூகோள அரசியல் சவால்களுக்கு மத்தியில் சரிந்து விடாமல் நாட்டுக்காக நமது பொறுப்பை மேலும் வலுவாக நிறைவேற்றும் துணிச்சல் நமக்கு உள்ளது. மேலும் பூகோள அரசியலை போன்றே தேசிய ரீதியாக நாட்டின் முன்பிருக்கும் அனைத்து விதமான சவால்களையும் எதிர்கொள்ள தேவையான திட்டங்களை அரசாங்கம் தற்போது செயல்படுத்தி வருகிறது. மனிதர்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான பௌதீக மற்றும் ஆன்மீக தொடர்புகளின் தனித்துவம் புத்தாண்டு மரபுகளினால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவை சிங்கள மற்றும் தமிழ் இனங்களுக்கு இடையில் காணப்பட்ட வரலாற்று பிணைப்பு மற்றும் சகவாழ்வின் உயிர்ப்புள்ள சான்றாக விளங்குகின்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களை பலி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஜேவிபி அரசாங்கத்திற்கு மக்கள் படும் இன்னல்களை புரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நீர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட தழுவாகொடுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் இவர் இவ்வாறு கூறியுள்ளார். அதன்போது மேலும் கருத்து தெரிவித்த அவர், தற்போது அரிசி, தேங்காய் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கூட அதிகரித்துள்ளதோடு வரியும் அதிகரித்துள்ளன. மருத்துவமனைகளில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை. இவற்றுக்கு பதில்களும் இல்லை. எடுக்கும் முயற்சிகளையும் காணவில்லை. இதுகுறித்து சபையில் கேள்வி எழுப்பினால் 76 வருடங்கள் குறித்து குறை கூறுகின்றனர். எங்களுக்கு தெரியும் என்றும் கூறுகின்றனர். அதற்கு தெளிவான கொள்கை இல்லாமையே இதற்கு முதற் காரணமாகும். மக்கள் தமது வருமான மூலங்களை இழந்துள்ளமையால் வறுமை அதிகரித்து வருகிறது. இந்த தருணத்தில் நாட்டில் வறுமை நிலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன் 33% மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றனர். எண்ணெய் விலையை குறைப்போம் என்றனர். இதில் நடந்து வரும் திருட்டு, ஊழல், மோசடிகளை ஒழிப்போம், இவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சலுகை விலையில் தருவோம் என்றனர். ஆனால் இதுவரை எதுவும் நடக்கவில்லை. எடுக்கும் நடவடிக்கைகளையும் காணவில்லை. இதனால் விவசாயிகள், மீனவர்கள், தொழில் முனைவோர்கள் கூட நிர்கதிகளை முகம் கொடுத்து வருகின்றனர். பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் திட்டம் எதுவும் இந்த அரசாங்கத்திடம் இல்லை. வருமானங்கள் குறைந்துள்ள தருணத்தில் பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்துள்ளன என்றார். நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளும் இன்று வரை மூடப்பட்டுள்ளன. இந்த காலப்பகுதியில் திறக்கப்படும் மதுபான சாலைகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மதுவரி திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேவேளை தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விநியோகத்தினை தடுக்கும் வகையில் கடந்த 3ஆம் தேதி முதல் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதன்படி நேற்று வரை 1320 சுற்றிவளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மதுவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த சுற்றிவளைப்பு நடவடிக்கை எதிர்வரும் 17ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
இனவாதம், மதவாதம் மற்றும் குலப்பேதம் என்பவற்றை இந்த தலைமுறையுடனேயே இல்லாது ஒழித்துவிட வேண்டும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். மேலும் அந்த வாழ்த்து செய்தியில் அமைச்சர் தெரிவித்துள்ளதாவது: மலர இருக்கும் விசுவாச வருடமானது எல்லா மக்களுக்கும் அன்பையும், நிறைந்த ஆரோக்கியத்தையும், மிகுந்த சந்தோஷத்தையும், பல்வேறு வெற்றிகளையும், நிம்மதியான வாழ்க்கையையும் வாரி வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும். இந்த வருடத்தில் இயற்கை மீது மட்டும் பொறுப்பை வழங்காது அந்த இலக்குகளை மக்கள் அடைவதற்கு அரசாங்கம் என்ற வகையில் நாம் உரிய களத்தை அமைத்துக் கொடுப்போம். ஒரு நாடாக நாம் மீண்டெழுந்தால் நிச்சயம் மேற்கண்டவாறு நாம் மீண்டும் பிரார்த்தனை ஈடேறும். எனவே இலங்கையர்களாக இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டு நாம் ஒன்றாக முன்னோக்கி செல்ல வேண்டும். இனவாதம், மதவாதம், குலபேதம் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு செல்லக்கூடாது. அதனை இந்த தலைமுறையுடனேயே இல்லாதொழித்துவிட வேண்டும். நமது நாடு இன்னும் முன்னேறாமல் இருப்பதற்கு இவையும் கூட பிரதான காரணங்களாகும். இவற்றை நாம் நிச்சயமாக மாற்றியமைப்போம். எனவே மக்களின் கனவை நனவாக்குவதற்கு புத்தாண்டில் மேலும் துணிச்சலுடன் நல்லெண்ணம் கொண்டு நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என உறுதியளிக்கிறேன். இலங்கையில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் நிலையானதொரு அமைதியை ஏற்படுத்துவதற்கு நாம் முன்னெடுத்து வரும் முயற்சிகளுக்கு இந்த தமிழ் சிங்கள புத்தாண்டு ஒரு உந்துதலாக அமையும் என அவர் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா லண்டன் கார்ட்விக் விமான நிலையத்தில் திடீரென கார் ஒன்று வெடித்து சிதறியதில் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விமான நிலையத்தில் உள்ள வாகன நிறுத்தும் இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்நிலையில் இந்த தீ விபத்தின் அதிர்ச்சியூட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது. சம்பவத்தில் காரின் டயர்கள் வெடித்ததால் ஏற்பட்ட பாரிய சத்தம் பயணிகளிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அசாதாரண சூழ்நிலையில் தீயை அணைக்க அங்குள்ளவர்கள் முயற்சித்துள்ளதுடன் தீயின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் தொழில்முறை தீயணைப்பு வீரர்களின் உதவி கோரப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் தீ விபத்தினால் விமான நிலையத்தின் செயற்பாடுகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இதில் பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்கள் என யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சியில் 16 சிறுவர்களை பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிய விளையாட்டு பயிற்றுனர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 16 சிறுவர்களை தொடர்ச்சியாக விளையாட்டு பயிற்றுவிப்பாளர் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கியுள்ளதாக பாடசாலை அதிபர் மற்றும் பாதிக்கப்பட்ட சிறுவர்களின் பெற்றோரால் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி குற்றத்தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார். மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார். ஹம்பகம் மினுவாங்குடி பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மினுவாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தேவல்பொல பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இறந்தவர் தேவல்பொல பகுதியினை சேர்ந்த 73 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இறந்தவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் சந்தேக நபரின் வீட்டுக்கு செல்வது தொடர்பாக தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கொலைக்கு பிறகு சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பி சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் பேச்சாளர் நராசா தெரிவித்தார் என்று ஊடகங்களில் வெளியான செய்தி தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெளிவுபடுத்தல் விளக்கத்தை வழங்கியுள்ளது. யாழ்ப்பாண கடலை ஆக்கிரமிக்கும் சீன கடல் அட்டை பண்ணைகள் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்றோம். கடந்த 11ஆம் தேதி வேலணைக்கு வரும் பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கவனத்துக்கும் இந்த விடயத்தை கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கின்றோம். இவை தொடர்பில் முன்கூட்டியே அறிந்து கொண்ட ஆளுநர் செயலகம் வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் பிரதமர் வருவதற்கு முன்பாக கடல் அட்டை பண்ணைகளுக்காக கடல் முழுவதும் அமைக்கப்பட்டிருந்த பிளாஸ்டிக் தடுப்பு வேலிகள் அவசரமாக அகற்றப்படுகின்றன என அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று ஆளுநர் செயலகம் எந்தவொரு தகவல்களையும் வழங்கவில்லை என்று தெளிவுபடுத்துகின்றோம். அத்துடன் இந்த விடயத்துக்கும் ஆளுநர் செயலகத்துக்கும் எந்தவொரு தொடர்பும் இல்லை என்பதையும் அறிய தருகின்றோம் என்று வடக்கு மாகாண ஆளுநரின் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை இலங்கைக்கு 56,567 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் தெரிவித்துள்ளது. இது நாட்டின் சுற்றுலாத்துறையில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியை குறிக்கின்றது. இலங்கையில் சுற்றுலா பயணிகளின் தினசரி வருகை 5,634 முதல் 6,934 வரை காணப்படுவதுடன்
ஏப்ரல் 5ஆம் தேதி அதிகபட்ச எண்ணிக்கை பதிவாகியுள்ளது. இந்நிலையில் ஜனவரி முதல் ஏப்ரல் 9 வரை இலங்கையில் 7,78,843 சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை தந்துள்ளனர். இதற்கிடையில் மார்ச் 2025க்கான சுற்றுலா வருவாய் 354 மில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டியுள்ளது. இது முந்தைய மாதத்தை விட 4.6% அதிகரிப்பையும் ஆண்டுக்கு ஆண்டு ரூபாய் அடிப்படையில் 4.6% அதிகரிப்பையும் பிரதிபலிக்கிறது. 2025ஆம் ஆண்டின் முதல் காலாண்டுக்கான மொத்த வருவாய் இப்போது 1.12 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக உள்ளது. இது 2024ஆம் ஆண்டின் இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும்போது 9.4% ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பம் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்கு இட்டு செல்வதாகவும் ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார். இதன்படி அவை தொடர்பாக முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணியர் NC அரசகுலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சு அறிவித்துள்ளது. மே மாத தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் சமூக அமைப்புகளின் கருத்துக்களையும் பெற நடவடிக்கை எடுக்கவும், சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களையும் பெறவும் குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்சன நாணயக்கார தலைமையில் கடந்த 11ஆம் தேதி நீதி அமைச்சில் நடைபெற்றது. தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை. இந்த கலந்துரையாடலின் போது நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்துடன் புதிய சட்ட முன்வரைவு உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாவாக இருக்க வேண்டும் என்றும், இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியலமைப்பால் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்துக்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் உரிய முறையில் செயற்படவில்லை எனவும், தற்போது நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக பொருத்தமான விடயங்களை மிக குறுகிய காலத்துக்குள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதியமைச்சர் குழுவின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாக நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் வாகனங்களை செலுத்தும் போது சாரதிகள் கவனமாக இருக்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அத்தோடு போக்குவரத்து விதிகளின்படி வாகனங்களை செலுத்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை தவிர்க்குமாறு போலீஸ் தலைமையகம் சாரதிகளை கேட்டுக் கொள்கிறது. மேலும் புத்தாண்டு காலத்தில் பாதுகாப்பாக சுமார் 35,000 போலீசார் ஈடுபட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் மீது நம்பிக்கை இல்லாமையினாலேயே அமெரிக்காவின் வரி விதிப்பு தொடர்பில் ஜனாதிபதி ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எனவே இந்த விடயத்தில் ஜனாதிபதி உரிய தீர்மானத்தை எடுக்காவிடி நாடு மீண்டும் பங்கரோத்து நிலைக்கு உள்ளாகும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழர்களுக்காக குரல் எழுப்பியவர்களை கொலை செய்தவர்கள் இன்று கிழக்கை மீட்பதற்கான முயற்சியில் இறங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.